வணக்கம் நண்பர்களே. கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க? எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு? எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும்? இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே கடகராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திர பகவான் தான் இந்த கடகராசிக்கு அதிபதினு சொல்லலாங்க. இதனால முழு சுப நிகழ்ச்சிகளுக்கும் அவர் தான் காரணமாக அமைஞ்சிருப்பார். அப்படி பார்க்குறப்ப கடகராசி என்பர்கள் தெய்வ பலம் தெய்வ அம்சம் நிறைஞ்சிருக்கக்கூடியன்னு சொல்லலாம். இவங்களுக்கு இயல்பிலேயே தெய்வ அம்சங்கிறது நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தெய்வத்து மேலே பக்தி அதிகம்தான். பெரும்பாலும் இந்த ஆட்சியாளர்கள் ஆளுமை மிக்க பதவியில் அமரக்கூடிய யோகம் இது எல்லாமே இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமைஞ்சிருக்கும். ரூலர்ஸ் ராசின்னு சொல்லுவாங்க. தலைமை பண்பு, எல்லோரையும் வழிநடத்தி போகக்கூடிய திறமை உங்ககிட்ட இயல்பாகவே அமைஞ்சிருக்குங்க. பெரும்பாலுமே உங்களுக்கு ராசிதிபதியாக சந்திரன் வரதால சந்திரனை பொறுத்த வரைக்குமே தாய்க்கு காரணமாக அவர் அமைஞ்சிருக்கிறார். அதனால தாய் மேலே அதிகப்படியான பாசம் கொண்டவங்களா இருப்பீங்க. நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதுமே தாயோட ஆசீர்வாதம் பெற்றுட்டு வரப்ப உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்புனே சொல்லலாம். பெரும்பாலும் ஒரே வேலையை நீங்கள் செஞ்சுட்டே இருக்க மாட்டீங்க. அடுத்தடுத்த வேலைக்கு தாவிக்கிட்டே இருப்பீங்கன்னே சொல்லலாம். 5 நிமிஷம் பேசினாலே போதும் ஒருத்தரோட மனசில் என்ன இருக்குங்கிறத ஆளை எடை போடக்கூடிய சாமர்த்தியம் கொண்டவங்களும் இந்த ராசிக்காரங்க தான். சந்திரனை மாதிரி உங்களுக்கு வசீகரம் ஈர்ப்பு சக்தின்னு தான் எல்லா இடங்களையும் வளைய வருவீங்க. 1000 பேர் இருந்தாலுமே உங்களுடைய இருப்பு மட்டும் தனித்துவமாக தெரியும்னு சொல்லலாம். தன்னை விட அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க மேலே கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தக்கூடியங்களா இருப்பீங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே உயர் பதவியில் அமரக்கூடிய யோகம், ராஜ தந்திரங்கள் செய்யக்கூடிய யோகம் இது எல்லாமே இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கடகராசிக்காரங்க நீங்கள் வளர்ப்புறை நாட்களை சந்திர தரிசனம் செஞ்சு சந்திரனை வழிபாடு செஞ்சுட்டு வருது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். பெரும்பாலுமே நீங்கள் பௌர்ணமி நாட்களில் திருவண்ணாமலையில் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரரை தொடர்ந்து வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் பெறக்கூடிய அமைப்புங்கிறது உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதுவுமே குறிப்பாக இந்த காலகட்டங்களில் விலங்குகளுடைய தாகம் தீர்க்க நீங்கள் தண்ணீர் தொட்டு அமைக்கிறது, மக்களுடைய தாகம் தீர்க்க தண்ணீர் பந்தம் அமைக்கிறது, ரத்த தானம் செய்கிறது, உடன் பிறந்தவங்களுக்கு உங்களான உண்டான ஒரு சில தர்ம காரியங்களை நீங்கள் தொடர்ந்து செய்கிறது, கிடைக்கக்கூடிய உதவிகளை நீங்கள் தொடர்ந்து செய்கிறது ஒரு நல்ல பலன் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். கடகராசி என்பவர்களுக்கு மற்றவங்ககிட்ட இருந்து உதவிங்கிறது கிடைக்காது. ஆனால் அதை பற்றி எல்லாமே நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய சொந்த உழைப்பால் முன்னுக்கு வரக்கூடியவங்க தான் இந்த கடகராசி என்பவங்கன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான ஒன்று, உங்களுக்கு எப்போதுமே உங்களுடைய உழைப்பின் மூலமாக சேமிப்பு நீங்கள் ஏற்படுத்துறது நல்லது. கடைசி வரைக்குமே உங்கள் உழைப்பு மட்டும்தான் உங்கள் கூடவே நிற்கணும்னு சொல்லலாம். சகோதரனை இழந்திருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறது, விபத்தில் அடிபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறது, இது எல்லாமே செய்கிறப்ப உங்கள் வாழ்க்கையில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் நீங்கி நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா, லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். அவர் உங்களுடைய உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்தையும் சப்தமஸ்தானத்தையும் பார்வையிடுறார். குடும்ப சூழ்நிலை சிக்கல் இல்லாமல் கருத்து வேறுபாடு இல்லாமல் நல்லபடியாக இருக்கும். மற்ற விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த முடியக்கூடிய நேரம். இது வரைக்குமே ஏகப்பட்ட அலைச்சல்னு சொல்லலாம். வேலைச்சுமையும் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். ஒரு மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்க. இனி உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல மாற்றம் உண்டாகும். சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம். 3ஆம் இடத்துல கேது இருக்கிறதால பல நண்பர்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டாகக்கூடிய அமைப்பு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதே சமயம் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதால சகோதர உறவு வகையில் லேசான உரசல் போக்கு தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. நில சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனை, பூர்வீக சொத்து பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஷ்டமத்தில் சனி இருக்கிறத மறந்துடாதீங்க. ஒவ்வொன்றிலுமே அலைச்சல் சோர்வு தான் இந்த காலத்தில் ஏற்படுத்தி தருவாங்க. ரொம்ப முக்கியமாக பேச்சில் கவனமாக இருக்கணும். இந்த வாதி பிரதிவாதத்தில் ஈடுபடுறது, வாக்குவாதம் செய்கிறது வேண்டாம். திங்கட்கிழமை நாட்களில் மாலையில் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஈஸ்வரன் கோவில் இருந்தாலும் சரி தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரதும் நல்ல பலன்களை கடகராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி தரும். இதனால் ஒரு ஆனந்தங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். ராசியை எந்த கிரகம் இந்த நேரம் உங்களுக்கு அசுப பலனாக பார்க்கல. அஷ்டம சனி முடிவுக்கு வரதால துயரங்கள் எல்லாமே நீங்கும். உடல்ல இருந்த கஷ்டம் பிணிகள் கூட நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. உற்சாகமாக செயல்பட்டீங்கன்னாவே போதும், நல்ல மாட்டம்தான். சொத்து சேர்க்கை இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவுமே அசையா சொத்து அமைக்கக்கூடிய நேரம். தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல பலன் தான்.
தடைப்பட்ட வீடு கட்டக்கூடிய பணிங்கிறது வேகமாக நடக்கும். வேலையில் வழங்கப்பட்ட கூடுதல் பொறுப்பு பணிகளை சரியாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. மற்றவங்களுமே சக ஊழியர்களுமே உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க. தொழில் வியாபாரத்தில் இந்த நேரம் வழக்கத்தை விட நல்ல மாற்றம் உண்டு. இந்த வார காலகட்டங்களில் கடன்கள் எல்லாமே அடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. படிப்படியான முன்னேற்றம். திருமண வரன் சம்பந்தப்பட்ட விஷயமும் சிறப்பாக அமையக்கூடிய யோகம். தொடர்ந்து இந்த காலத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட வரன் எல்லாமே வைகாசி சம்பந்தப்பட்ட மாதங்களில் உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இனி தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு வேலை முயற்சி கைக்கூடி வரும். பாக பிரிவினை மாதிரியான விஷயம் சாதகமாகும். சகோதரர்கள் மீண்டும் நட்பாக பழகுவாங்க. பெற்றோர் பிரிஞ்ச பிள்ளைகள் மீண்டும் இணை போறீங்க. குழந்தைகளோட முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் மகிழ்ச்சி அமைன்னு சொல்லலாம். சந்திராஷ்டம தினங்களில் மட்டும் கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க. ஞாபக சக்திங்கிறது குறையும். அதனால யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செய்யறது நல்லது. எந்த செயல்பாட்டை செய்யறதா இருந்தாலுமே கற்பக விநாயகரை நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்க. முடிஞ்சா தேங்காய் உடைச்சு நீங்க பரிகாரம் செய்யறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். எந்த தடங்களா இருந்தாலும் நீங்க கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப நாளாகவே தொல்லை கொடுத்துட்டு இருந்த நோய் தொந்தரவு இல்லாமல் விலகும். மூக்குக்கு மேலே கோபங்கிறது அதிகமாக இருக்கும். அந்த கோபத்தை கொஞ்சம் விலக்கி வைங்க. இல்லைன்னா நல்ல மனிதர்கள்கிட்ட நீங்கள் விரோதத்தை ஏற்படுத்திக்கலாம். நட்பு இழக்கக்கூடிய சூழ்நிலை தான். சந்திரனோட இடப்பெயர்ச்சி தொழிலுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே அமோகமான லாபம் கிடைக்கும். விளக்கு மாதிரியான விஷயமும் சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து ஒரு வியாபார ரீதியாக முதலீடு செய்யலாமா வேண்டாமான்னு மனக்குழப்பம் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும். அனுபவர்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட பாருங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. அரசு அதிகாரிகளோட பகை உண்டாகலாம். குரு பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே தொழில் சம்பந்தப்பட்ட வெளியூர் பயணம் உங்களுக்கு உண்டு. அதனால ஆதாயம் உண்டுன்னு பார்த்தீங்கன்னா கிடைக்குன்னு சொல்லலாம். குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கி உண்டாகும். பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். சுக்கரனோட நிலையை பொறுத்த வரைக்குமே தங்க நகை வாங்கக்கூடிய யோகம் இந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம். எதிர்காலத்துக்குன்னு இனி நீங்கள் பணத்தை சேமிக்கக்கூடிய காலம். சனி பகவானோட நிலை புதிய முதலீடுகள் மட்டும் முன் யோசனை இல்லாமல் இந்த நேரம் நீங்கள் செய்யக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருங்க. தீய எண்ணத்தோடு நெருங்கக்கூடிய யாராக இருந்தாலும் விலக்கி வைக்க பாருங்க. பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி. ராகுவோட நிலைமை தள்ளி போன சுப காரியம் இந்த நேரம் சொல்லி வச்ச மாதிரி நல்லபடியாக நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு நல்ல அன்பு அதிகரிக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். இது வரைக்குமே ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருந்திருக்க மாட்டீங்க. ஒரு சில நேரம் அன்பாக இருந்தீங்கன்னா ஒரு சில நேரம் எதுக்கு கோபம் வருது சண்டை வருதுன்னே தெரியாத குடும்ப வழக்கு இருந்திருக்கும். இனி நல்ல மாற்றம் உண்டு. தாய் தந்தை ரீதியாக ஏற்பட்டிருந்த மருத்துவ செலவு கொஞ்சம் குறையக்கூடிய நேரம். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. எதிரிகள் தொல்லை கொஞ்சம் தொழில் அதிகம்தான். அதனால் எதுலையுமே கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எந்த செயலையுமே கவனம் தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கடகராசி அன்பர்கள் இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை நீங்கள் வழிபாடு செய்ய பாருங்கள். இது நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். தொடக்கத்திலே கொஞ்சம் சோம்பேறித்தனம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே மனசை மட்டும் இந்த நேரம் விட்டுறாதீங்க. எதுலையுமே கொஞ்சம் உஷாராக இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் தான். வேலையில் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. இந்த காலம் நேரத்தை வீணடிக்கக்கூடாது. மூன்றாவது நபரை நம்பி எந்த பொறுப்பும் ஒப்படைக்கூடாது. வேலை சில இடத்துலையுமே மேலதிகளுடைய ஆதரவு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஏமாற்றம் தான். மற்றவங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறத விட்டுட்டு எதுவுமே நீங்களாவே முன்ன நின்று செய்ய பார்த்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய அமைப்பு உண்டாகும். வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த தடை பொறுத்த வரைக்குமே வரக்கூடிய அடுத்த வார காலகட்டங்களில் நீங்கும். ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும். தினமுமே நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான வழிபாடு முன்ன சொன்ன மாதிரி தான் சிவ வழிபாடு செய்யுங்க. நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய அமைப்பு உண்டுன்னு சொல்லலாம். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக கடகராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கன்னா கடகராசியில் பொறுத்த வரைக்குமே புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு லாப குருவால உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி விலகும். எடுக்கிற முயற்சி எல்லாமே தடையாக இருந்தவங்களுக்கு இனி வெற்றி மேல் வெற்றி தான். வருமானம் சிறப்பாக இருக்குது. திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரன் வரக்கூடிய வாய்ப்பு. குழந்தைக்காக தவம் இருந்தவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு அஷ்டம ஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் செய்யறதால நெருக்கடி அதிகரித்தாலுமே 3ஆம் இட கேதுவும் லாபகுரு உங்களுக்கு ஆதாயத்தை வழங்குவாங்க. தடப்பட்ட வேலை நடக்கும். சகோதரர்கள் ஒத்துழைப்பால இனி நல்ல மாற்றம் தான். வேலை ரீதியாக ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்குன்னு சொல்லலாம். தைரியமாக செயல்படுங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். சகோதர ஒத்துழைப்பால் எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய நேரம் பலம் கூடி வரும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலம் தைரியமாக நீங்கள் செயல்படுறதால எடுக்கிற வேலை நல்லபடியாக நடந்து முடியும். வேலை ரீதியாக ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். வியாபாரிகள் உங்கள் தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைப்பீங்க. அதுக்குமே சாதகமான நேரம் தான். வருமானம் அதிகரிக்கும். இந்த நாட்களில் வெள்ளிக்கிழமையில் மட்டும் கொஞ்சம் எல்லா செயல்பாடுகளையும் விழிப்புணர்ச்சியோடு இருக்க பாருங்க. மற்றபடி சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சந்திராஷ்டம தினங்களை மட்டும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்க பாருங்க. கோபப்படுறதோ
பேசுகிறதோ இந்த நேரத்தில் அதிகப்படியாக வார்த்தையை விடுறதா வேண்டாம். வார்த்தைகளை கட்டுப்படுத்துறது நல்லது. எந்த செயல்பாட்டிலையும் அனுபவர்களுடைய ஆலோசனை, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடகராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.